வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க இருக்கிறார்கள். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 23வது தவணை தொகை யாருக்கெல்லாம் கிடைக்கும், யாருக்கு அந்த பலன் கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது. ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நம்ம காண இருக்கோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎம் கிசானுடைய இணையதளத்தில் உள்ள தகவலின்படி இதுவரை 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு தவணைகளில் பயனடைந்து வருகின்றனர். ஸோ எல்லாருமே இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்து வருபவர்கள் தான் அதிகம். பிஎம் கிசான் யோஜனாவின் 23வது தவணை விரைவில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் யாருக்கு இதோடைய பலன் கிடைக்கும், யாருக்கு இதோடைய பலன் கிடைக்காமல் போகும் அப்படின்றது தான் பார்க்குறோம். நிறைய விடுபட்டவர்களுடைய பெயர்கள் பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஸோ நிறைய பெயர்கள் பார்த்திங்கன்னா இதிலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இதோடைய உண்மையான தகவல்கள் பார்த்திங்கன்னா இன்னமும் வரல. ஸோ இது பார்த்திங்கன்னா பிஎம் கிசானில் முறைகேடாக உள்ள இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டவர்கள். ஸோ ஒரே குடும்பத்தில் 2 விவசாயிகளுடைய பெயர்கள் இருக்குது. இப்படி நிறைய பெயர்கள் பார்த்திங்கன்னா நிராகரிப்பு செஞ்சுருக்காங்க. பிஎம் கிசானுடைய இந்த திட்டம் 23வது தவணை தொகையில் கிட்டத்தட்ட 9 லட்சம் பெயர் பட்டியல் பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 23வது தவணைக்காக மக்கள் இந்த டைமில் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் எப்பொழுது இந்த அக்கௌண்ட்டோடைய பண வரவு உங்களுக்கு வந்துவிடும். ஸோ இதுதான் இப்போ கேள்வியாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி சில விதிமுறைகள் அனைத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் தொடர்புடைய விவசாயிகள் 23வது தவணை தொகையை உடனடியாக உங்கள் அக்கௌண்ட்டில் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 23வது தவணைக்கான டைம் வந்துவிட்டதுங்க. வரும் ஜூன் மாதம் இறுதி இல்லைனா ஜூலை முதல் வாரத்தில் கிடைச்சிரும். பிஎம் கிசான் திட்டம் நாட்டின் திட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஒன்று. அரசின் கீழ் ஆண்டுதோறும் 6000 வழங்கி வருகிறது. இந்த பணம் தலா 2000 வீதம் 3 தவணைகளாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு செய்யப்படுகிறது. இதன் மூலம் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் தற்சமயம் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த திட்டத்தின் 23வது தவணை தொகை வெளியிடப்படும். இந்த தவணையால் யார் பயனடைவார்கள், யார் பயனடைய மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். 23வது தவணை தொகை எப்பொழுது வேண்டுமானால் வெளியிடப்படலாம். இந்த திட்டத்தில் யாரெல்லாம் புதுசாக செயல்படுத்த போகிறார்கள். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 23வது இந்த முறை வெளியிடப்பட இருக்கிறதுங்க. ஸோ இந்த திட்டத்தின் அறிவிப்புகள் அனைத்துமே விரைவில் வர இருக்கிறது. புதிய விண்ணப்பதாரர்களும் இந்த திட்டத்தில் இணைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 22 தவணைகள் பார்த்திங்கன்னா பெறப்பட்டிருக்கு அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ 22 தவணைகள் இதுவரை பெறப்பட்டிருக்கு. மார்ச் மாதம் 13ஆம் தேதி 22வது தவணை தொகை பெறப்பட்டது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் தவணை திட்டத்திற்கு தகுதியுள்ளவர்கள் மட்டுமே வழங்கப்படுகிறது. அது மட்டுமின்றி திட்டத்தின் கீழ் தேவையான பணிகளை செய்து முடிப்பதும் அவசியம். இதில் முக்கியமானது இகேஒய்சி தவணை. இந்த தவணை தான் உங்களுக்கு அனைத்து பலன்களையுமே வழங்குகிறது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஸோ அதனால் இகேஒய்சி முடிப்பது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். இதை முடித்தால் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்டில் பண வரவு வரும். இல்லைனா உங்களுக்கு பார்த்திங்கன்னா பண வரவு அப்படின்றது அப்படியே நின்றுவிடும். அதே போல் திட்டத்தின் தொடர்புடைய விவசாயிகளும் பல நில சரிபார்ப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும். ஸோ அந்த நில சரிபார்ப்பு ஏதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது நில சரிபார்ப்பில் பெண்டிங்கில் இருந்தால் உங்களுக்கு இந்த 23வது தவணை தொகை கிடைக்காது. ஸோ பிஎம் கிசான் திட்டத்தில் வழங்கப்படும் நிதி உதவி முக்கிய நோக்கம் என்னவென்றால் விவசாயிகள் தங்கள் விவசாயம் மற்றும் வீட்டு செலவுகளை சமாளிக்க இது உதவுவாகும். அதே போல் விவசாயிகளுக்கு விதைகள் வாங்குவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த இகேஒய்சி பணியை முடிக்கலாம். அங்கு முடித்தவர்கள் ஆதார் எண்ணை
உள்ளிட்டு இணைக்கப்பட்ட மொபைலுடன் ஓடிபி சரிபார்க்கணும். ஸோ ஓடிபி சரிபார்த்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண வரவு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துவிடுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. உங்களுடைய பயனாளர் நிலை என்றதை செக் பண்ணணும். ஆதார் வங்கி கணக்கு எண் உள்ளிடவும். அதன் பிறகு தவணை நிலை உட்பட்ட பணம் செலுத்தல் தொடர்பான அனைத்து தகவல்களுமே இணையதளத்தின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். சுமார் 9 கோடிக்கு அதிகமான விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இணையதளத்தில் உள்ள தகவலின்படி இதுவரை 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு தவணைகளை பெற்றிருக்காங்க. 2025-26 நிதியாண்டில் ஏப்ரல் ஜூலை காலகட்டத்தில் 9.71 கோடி விவசாயிகள் திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்கிறாங்க. 2025-26 ஆகஸ்ட் நவம்பர் காலகட்டத்தில் 9.35 கோடி விவசாயிகள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இதனுடன் ஒப்பீடுகளில் 9 கோடி 59 லட்சம் 2024-25 திட்டத்தின் மூலம் பயனடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ வருங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக நிறைய பேர் சேர்க்க போகிறாங்க. அதற்கான அப்டேட்டும் பணிகளும் தொடங்கியாச்சுங்க. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணையை நீங்கள் பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.